வணக்கம். ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். ஐப்பசி மாத கிரக ராசி பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக பார்வைகள், சேர்க்கைகள், சார பரிவர்த்தனைகளை பார்க்கும்போது ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் நிறை குறைகள் இருக்கும். சில விஷயங்களில் சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வது உத்தமம். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய அனுமதி கடிதம், சான்றிதழ்கள் கைக்கு வரும். கலைத்துறை, விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். ராசியில் சுக்கிரன் நீசமாகவும் தனஸ்தானத்தில் சூரியன் நீசமாகவும் இருப்பதால் நிதானம், கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள், உணர்ச்சி வசப்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் திருமணம், சுப விசேஷம் காரணமாக மொய்ப்பணம், பரிசுகள், சீர் என செலவுகள் கூடும். கண் சம்பந்தமாக மருத்துவ சிகிச்சைகள் வரும். சிலர் கண் புரை அறுவை சிகிச்சைக்கு செய்து கொள்வார்கள். குடும்பத்தில் அமைதியற்ற நிலை இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சகிப்புத்தன்மையோடு போவது உத்தமம். ஐப்பசி மாத மத்தியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் சூரியன் சுக்கிரன் பலம் காரணமாக சாதகமான மாற்றங்கள் வரும். மகன் திருமண விஷயமாக உறவினரிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும். அரசாங்க ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்த்த லோன் பணம் கைக்கு வரும். கேது 12இல் இருப்பதால் வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு. சொந்த பந்தங்களுடன் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள். குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு சுப செய்தி உண்டு. வீடு கட்ட, வண்டி வாங்க, வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும். புதிய பிளாட் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் யோக பாக்கியம் உள்ளது. கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள். சனி அமைப்பு காரணமாக அலைச்சல், திடீர் பயணங்கள் இருக்கும். பெண்களுக்கு நெருங்கிய உறவுகளால் மன வருத்தங்கள் வந்து போகும். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா, வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நலம் தரும். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம். திருக்கோவில் சார்பாக நடைபெறும் அன்னதானத்திற்கு தேவையான காய்கறி, மளிகை பொருட்களை வாங்கி தானமாக தரலாம்.